Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் 3 பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி சேர்க்காத கெட்டி பால் தான். பாலை வந்து நாங்கள் காய்க்காமல் தான் எடுத்து வச்சுருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய். இப்போ நம்ம பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் பாலை உள்ளே சேர்த்துடலாம். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சைடில் இருக்க ஆடை எல்லாமே நம்ம எடுத்து விட்டு நல்லா கலந்து விட போகிறோம். பால் நல்லா பொங்கி வரட்டும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த சைடில் இருக்க ஆடை எல்லாமே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளோட பால்கோவா டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே நமக்கு பால் ஓரளவுக்கு திக்காக மாறி வந்துருச்சு. இதே மாதிரி நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் வச்சுருக்கோம். இது 1/4 கப்பை நல்லா வற்றி வரட்டும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட பால் நல்லா திக்காக மாறி வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக மாறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இது இன்னும் நல்லா திக்காக மாறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.